என் தங்கப்பிள்ளையே, எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த திங்கள் கிழமையில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு உன் வராகி அம்மா நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தியினை எப்பொழுதுமே உன் தாயானவள் உன் இல்லம் தேடி கொண்டு வந்து தரும் பொழுது அதை ஒரு நாளும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, பட்டை தீட்ட தீட்ட வைரம் பொலிவாகும். அதுபோலத்தான் தடைகளை தாண்ட தாண்ட இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பலமாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா உன்னை தேடி வர வர உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். இன்று நடக்கவில்லை, நேற்று எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி இன்றைய நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே. என் பிள்ளையே, வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை யார் என்று உனக்கே அறிமுகம் செய்வது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள் என்னென்ன திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது என்று, உன்னால் எப்படியெல்லாம் பேச முடியும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில தோல்விகள் கட்டாயமாக உன் வாழ்க்கையில் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது. அதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. முயற்சிகளை செய்யும் பொழுது விதையாகவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நிழலாகவும் இருந்து நீ வாழ்ந்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அழகாக மாறும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வெற்றி பெற்றவனுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று நினைப்பதை விட தோல்வி பெற்றவனுக்கு பின்னால் சென்று பார். நிச்சயமாக அவன் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பான். ஏனென்றால் கஷ்டப்படுகின்றவன் பல விதங்களில் தோல்வியை சந்தித்தவனுக்குத்தான் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பது நன்றாக தெரியும். ஆனால் வெற்றி பெற்றவன் என்ன செய்வான் தெரியுமா? அவனுக்கு எல்லாமுமே மறந்து போயிருக்கும். ஏனென்றால் வெற்றிதான் அவன் கைகளுக்கு கிடைத்து விட்டதல்லவா. அதனால் அவன் பெற்ற அத்தனை தோல்விகளுமே அவனுக்கு மறந்து போய்விடும். என் பிள்ளையை, எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டோம் என்று சற்று சிந்தித்துப்பார். நிச்சயமாக ஒருபொழுதும் நீ விழுந்து விட மாட்டாய். எல்லாவற்றிற்கும் காரணத்தை நீ தேடிக்கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் உன்னால் ரசிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். என்ன வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ அனுபவித்து வாழத் தொடங்குவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, ஏமாந்து போய் விட்டோமே என்று ஒரு நாளும் தலை குனிந்து விடாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கவில்லை என்கின்ற கர்வத்தோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும். மனம் போகும் போக்கில் நீயும் போய்விட வேண்டும் என்று நினைத்து விடாதே. உள்ளிருக்கின்ற ஆசைகளுக்கெல்லாம் அது உரமிடும். அதே நேரத்தில் உன்னுடைய நிம்மதி முழுவதையுமே அது அழித்துவிடும் என்பதனையும் மறந்து விடாதே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் அளவிற்கு ஒருவருக்கு பக்குவம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றாலே நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் கேட்காமலேயே மரியாதை என்ற ஒன்று தானாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை, நம்பிக்கை என்னும் பிடியில் நீ இருக்கும் வரை வெற்றி என்கின்ற ஓடை உனக்காக திறந்தே எப்பொழுதும் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நல்லது என்பதனை தொடர்ந்து நீ சொல்லி கொண்டிருப்பதை விட அந்த நல்ல விஷயத்தை தொடர்ந்து நீ சென்று கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாகும். இழந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயத்தை இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிரு. சில இழப்புகள் வாழ்க்கையில் வேதனையை கொடுக்கும். சில இழப்புகள் உனக்கு அதிகப்படியான மன வலிமையை கொடுக்கும். அதனால் எதையுமே நீ பக்குவத்தோடு எதிர்கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கானதாக நிச்சயமாக மாறும். என் பிள்ளையை,
எப்பொழுதுமே உன்னுடைய கோபத்தை நீ பிரம்மாஸ்திரத்தை போல பயன்படுத்த வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய பாதுகாப்பிற்காக மட்டும்தான் அதை நீ பயன்படுத்த வேண்டும். எதற்கென்றால் ஒரு சிறிய கொசுவை அடிப்பதற்காக போர்வாளை எடுத்துவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், எந்த காரணத்திற்காக, எவ்வளவு பெரிய விஷயத்திற்காக இந்த கோபத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் தேவையில்லாத சிறிய விஷயத்திற்காகவெல்லாம் உன்னுடைய கோபத்தை நீ ஒரு நாளும் வெளிப்படுத்திவிடக்கூடாது. என் பிள்ளையை, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த உறவிடத்திலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் வாழ்க்கைக்கு பின்னால் ஓடுவதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கின்றது. உன்னுடைய ஆசையை நிறைவேற்றவோ அல்லது உன்னை பாதுகாக்கவோ இங்கு யாருக்கும் நேரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். நீதான் அதையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது என்றால், என் பிள்ளையை, இசையை அதிகமாக ரசிக்க தொடங்கு. உனக்கு பிடித்ததை நீ நன்றாக சாப்பிடு. உனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களோடு நல்லபடியாக பேசு. நிச்சயமாக உன்னை நீயே மகிழ்ச்சியாக வைத்திருந்தாயானால் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உன்னை நெருங்குவதற்கு பயப்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். கடன் இல்லாதவன் பணக்காரன், நோய் இல்லாதவன் லட்சாதிபதி. கோபம் எவனுக்கு இல்லையோ அவன்தான் இங்கு கோடீஸ்வரன் என்பதை புரிந்து கொண்டு, நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு வர வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற கோபத்தை உள்ளடக்கு என்றுதான் அம்மா சொல்கின்றேன். எதையும் மறக்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்து உன்னுடைய நிம்மதியை இழந்து விடாதே. அதை அப்படியே நீ விட்டுவிட்டாயானால் இந்த காலம் மாறிவிடும். என் பிள்ளையே, திமிர் கூட சில நேரங்களில் அழகாகத்தான் இருக்கும். அதை மிகச் சரியாக நேர்த்தியான இடத்தில் நீ காட்டும் பொழுது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எதற்காக இப்பொழுது நீ மனமுடைந்து வேதனைப்படுகின்றாய்? நீ இந்த உலகத்திற்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் என்பதனை மறந்து விடாதே. தகுதியானவர்களுக்கும் தரமானவர்களுக்கும் மட்டும்தானே நீ கிடைக்க முடியும். ஒருவேளை உன்னை விட்டு போனவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவர்களாக கூட இருந்திருக்கலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நிச்சயமாக என் பிள்ளையே, நீ இந்த பிரபஞ்சத்திற்கு உன்னை படைத்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ யார் என்றும், உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்றும், நீ எத்தனை நல்ல குழந்தை என்றும் அடையாளம் காட்டியதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நீ நன்றி சொல்லி பழகு. எதை நினைத்தும் வேதனைப்படாதே. நெஞ்சில் நேர்மை இருந்தால் பார்வையில் நிச்சயமாக கர்வம் இருக்கத்தான் செய்யும். இந்த கர்வத்தோடு தான் நீ சுற்றி திரிய வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் காரணம் இல்லாமலும் அடுத்தவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நீயும் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் கவனத்தோடு இரு. என் பிள்ளையே, வலிகளும் வேதனைகளும் தாங்க முடியாமல் எனக்கு யாரும் தேவையில்லை என்று நீ சொல்கின்றாய். உண்மை என்ன தெரியுமா? உனக்கு யாரும் தேவையில்லை என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன்னை யாரோ இந்த வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அர்த்தம் அதற்குள் ஒளிந்து கிடக்கின்றது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, யாருக்கும் நீ தேவையில்லை என்பது கூட வாழ்க்கையில் ஒரு வகை நிம்மதி. எல்லாவற்றையும் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். உன்னை ஒதுக்குகிறார்கள் என்று நினைத்து வேதனைப்பட்டால் அது உனக்கு கஷ்டம். அதே நேரத்தில் நல்ல வேளை இவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்று நினைத்தால் அது உனக்கு சந்தோஷம். எதையும் எப்பொழுதும் உனக்கு சாதகமாக பார்த்தாயானால் என் பிள்ளையை, கவலை என்ற ஒன்று உனக்கு ஒரு பொழுதும் இருக்காது. உன்னுடைய வெற்றியானது எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டாயானால் மகிழ்ச்சியை தேடி நீ செல்ல வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. அந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைக்கவும் வேண்டும். உன்னுடைய உழைப்பை எதிர்நோக்கிய இந்த திங்கள் கிழமையில் நல்லபடியாக உன்னுடைய செயலை மனநிறைவோடு தொடங்கு. நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது உறுதி. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.